நீங்க என்னைக்காவது உங்க ஸ்கேல்ப் வந்து ரொம்ப டைட்டா இருக்கிறத நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்கீங்களா? அப்படி இல்ல உங்க ஃபோர்ஹெட் வந்து ஏறிக்கிட்டே போகுதுன்றதை ஃபீல் பண்ணியிருந்திருக்கீங்களா? இது ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா இல்லாம உங்களுக்கு ஃபைப்ரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கலாம். நெத்தி ஏறிக்கிட்டே போகுதுன்றதுனால மெச்சூரிட்டியா இருக்கு. நமக்கே தெரியாம நம்ம பண்ற சில தவறுகள்னால இந்த ஃபைப்ரோசிஸ் அப்படின்ற விஷயம் ஏற்படுது நம்ம ஸ்கேல்ப்ல. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா, நான் யுவநாதன். நான் ஒரு ஹேர் லாஸ் ஆன விக்டம். என்னோட வீடியோஸ் வந்து ஹேர் அண்ட் ஃபுட் சம்மந்தப்பட்டது நிறைய இருக்கும். உங்களுக்கு ஹேர் லாஸ் இருந்துச்சுன்னா, எங்க ஆரம்பிக்கல தெரியலனா இந்த வீடியோட கார்ட் தரேன், ஜஸ்ட் செக் பண்ணிட்டு வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு யுகா வைப்ஸ் ஹேர் சீரிஸ். சில பேருக்கு ஏர் நெத்தி இருக்கும், அது வந்து மெச்சூரிட்டி நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது உங்களோட ஸ்கேல்ப் டைட்டனிங்னால நடந்திருக்கலாம். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிளான டாபிக்கா இருந்தாலும் இந்த தப்பை நம்ம பண்றோம்னு தெரியாமலே நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. மோஸ்டா ஜிம் போறவங்களுக்கும் இல்ல போனிடைல் போடுறவங்களுக்கும் ரெண்டு விஷயத்த சொல்லலாம். ஃபர்ஸ்ட், ஜிம் போனீங்க ஆர் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னா கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் செக்ரேஷன்னால உங்களுக்கு அதிகப்படியான டிஹெச்டி ஆர் இந்த கண்டிஷன் ஸ்கேல்ப் வந்து ஸ்டிஃப் ஆகிறதுக்கூடிய கண்டிஷன் வந்து இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னு சில ஆர்டிகல்ஸ்ல போட்டிருக்காங்க. இல்லை நான் போனிடைல் வந்து ரொம்ப டைட்டாக தான் போடுவேன் அப்படின்னு சொன்னாலுமே அங்கே உங்களுக்கு ட்ராக்ஷன் அலோபேஷியா வரதை தாண்டி உங்கள் ஸ்கேல்ப் வந்து ஃபர்ஸ்ட் டைட் ஆகிட்டே போகுது. இந்த ஃபைப்ரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் உங்கள் ஸ்கேல்ப் டைட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை சயின்டிஃபிக் வேல உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு ஹார்டான ரோட்ல வந்து எப்படி ஒரு புல்லு முளைக்காதோ அதே மாதிரி உங்க ஸ்கேல்ப் வந்து ரொம்ப திக் ஆகிட்டே போகுது அப்படின்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் ஹேருக்கு போகாது. ஸோ இந்த கண்டிஷனை தான் ஃபைப்ரோசிஸ் அப்படின்றத சொல்றாங்க. இதை இயற்கையாகவும் நடக்கும், இதை நம்மளும் ஏற்படுத்திக்கிறோம். அது என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு அடிப்படுது, அந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்கு அப்படின்னா, எனக்கு இப்போ இந்த முகத்துல இருக்கிற தழும்பு மாதிரி இந்த இடத்துல எனக்கு முடி வளரல. அதே போல நம்ம தலையில ஸ்காரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தழும்பு ஏதாவது வரும் பட்சத்தில் அந்த இடத்துல கேப்பா இருந்துச்சுன்னா அங்க முடி முளைக்காது. இதுதான் ஃபைப்ரோசிஸ் அப்படின்றத டேர்ம் பண்றாங்க. இது எதனால நடக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிஹெச்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன இடத்துல நடக்கலாம். ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த இடத்துல, அதாவது ஒரு கட்டியா வரும் இல்லையா, அந்த கட்டி ரிப்பீட்டடா வந்து அந்த இடத்துல சுத்தமா முடி வளராம போகலாம். இல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், அதாவது வெள்ளை அணுக்களே தன்னை வந்து அழிச்சுக்கும். அப்படி நடக்கும்போது முடியல பேட்சா உங்களுக்கு கொட்டும். அந்த மாதிரி நடக்கும்போது இது பெர்மனன்ட்டான ஸ்காரிங்கா கூட ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதனால மட்டும் நடக்க போறது கிடையாது. அதிகபட்சம் நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய தவறுதல். இப்போ உதாரணத்துக்கு நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா அரைச்சி அதை சாரா தலையில போடுறாங்க. ஃபர்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய சல்ஃபர் நம்ம ஸ்கின்னை பேர்ன் பண்ற அளவுக்கு கான்சென்ட்ரிக் அதிகமா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அது முடியோட ஃபாலிகுல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அது தாண்டி உங்களுக்கு அந்த இடத்துல பெர்மனண்டா ஸ்காரிங் வந்து முடி வளராம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் ஆயில் தேய்க்கிறேன் அப்படின்ற பேர்ல ரொம்ப ஓவரா எக்ஸ்பாலிவேட் சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிற டெட் செல்ல நம்ம இயற்கையாவே வந்து கையை வச்சு நல்லா தேய்ச்சி அதை சீக்கிரம் விழ வைப்போம். இப்போ உதாரணத்துக்கு கையில நம்ம வந்து இப்படி தேய்க்கிறோம் அப்படின்னா வெள்ளையா விழுது இல்லைங்களா? அதே போல தலையில வந்து நிறைய பேர் பண்ணும் பட்சத்தில் அந்த ஹேர் ஃபாலிக்குள் போய் உங்களுக்கு வீக் ஆகும். அதனால விழுற முடி திரும்ப வளராம கூட போகலாம். இதெல்லாம் தாண்டி பெரிய பெரிய இன்ஸ்டாகிராமரே என்ன பண்றாங்க அப்படின்னா, டக்குன்னு ஒரு ப்ராடக்டை சேல் பண்றாங்க. அவங்க சொல்றதை நமக்கு செட் ஆகும்னு நினைச்சு, ஏன் நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகணுன்றது கிடையாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பாடியும் டிஃப்ரெண்ட். ஸோ என்னோட வழிமுறை மட்டும்தான் நான் என்னோட வீடியோல சொல்றேன். இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா முடி நல்லா வளரும், அந்த மாதிரியான ஃபேக் கமிட்மெண்ட் நான் எங்கேயுமே தரல. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்டா உங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்ற ப்ராடக்ட்ஸ் எதையுமே நம்பாதீங்க. 100% அது ஸ்கேமா தான் இருக்கும். சரி, இதை தாண்டி நிறைய கிளினிக்ஸ்லாம் இருக்காங்க. அன்ப்ரொஃபஷனல் ஹேர் கிளினிக்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அங்க போய் நம்ம காசு செலவு பண்ணும்போது காசு கம்மியா இருக்கு, ஜிஎஃப்சி காசு கம்மியா பண்ணித்தரோம், பிஆர்பி இல்லைன்னா நிறைய லைட்டிங் தெரப்பி இருக்குன்னு சொல்லி, ஏன் டேண்ட்ரஃபுக்கு கூட ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி 20,000 30,000 செலவு பண்ண நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ராங்கா நம்ம பண்ணும் பட்சத்தில் அவங்க போடுற டெர்மா ரோலர்னால கூட உங்களுக்கு ஸ்காரிங்னால ஹேர் லாஸ் நடக்கலான்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் ஹேருக்கு எப்படி டெர்மரோல் யூஸ் பண்ணணுன்ற ஒரு வீடியோ கூட போடாதது. ஸோ டெர்மரோல் வந்து ஒரு கிளினிக்கல் டூல். நீங்க பாட்டுட்டு வீட்டில் எடுத்து யூடியூபர் சொல்றாங்க சொல்லி நரன்னு தேய்ச்சிங்க அப்படின்னா நிச்சயமா அதனால ஸ்காரிங் வந்தது அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. இது யாரும் சொல்லலாம் செய்யல, கண்ணால நான் பார்த்துருக்க ஒரு ரிசல்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 100 நாள் வீடியோன்னு சொல்லி சில இன்ஃப்ளூவன்சர் போடுறாங்க.
100 நாள்ல முடிய வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வந்து அவங்க முடிய வந்து இந்த மாதிரி டோமரோல் போட்டு தேய்க்கிறத பார்த்துருக்கேன். உங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல அடிப்படுது, அந்த புண் ஆறுறதுக்கு அப்படின்னு உங்க உடம்பு எவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அவங்க பண்றாங்கன்னு சொல்லி நீங்க அதே பண்ண போக அந்த இடத்துல மேலும் மேலும் புண்ணாக்குனீங்கன்னா கண்டிப்பா இந்த தழும்பு மாதிரி உங்க தலையிலயும் முடி வளர போறதே கிடையாது. ஸோ ஒரு கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த ஃபைப்ரோசிஸ் அப்படின்ற ஸ்காரிங்னால வரக்கூடிய ஹேர் லாஸை திரும்ப ரீக்ரோத் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நோ. அப்போ இதுக்கு ஹெச்டி பண்றது தான் ஒரே வழின்றதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்ஃப்ளமேஷன் வந்தது அதனால முடி கொட்டுது அப்படின்னா உங்க சாப்பாட்டுல கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளதை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க, வைட்டமின் சி சாப்பாடுல வந்து எடுத்துக்கோங்க. அப்படின்றது தான் முக்கியமா நான் சொல்ல போறது. அப்புறம் பிளட் ஃப்ளோ உங்க தலைக்கு அதிகமா வரணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஃபிங்கர்ஸை வச்சு மசாஜ் பண்றது மூலமாவோ இல்ல இந்த மாதிரியான ஒரு மெக்கானிக்கல் டூல் யூஸ் பண்றதுனாலோ ஷாம்புக்கு இந்த மாதிரியான ஒரு மசாஜர் போடுறதுனால கண்டிப்பா உங்க பிளட் சர்க்குலேஷன் நல்லா வச்சுக்க முடியும். இப்போ ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீஷியா பேஷண்டா நீங்க இல்லை அப்படின்னா டிஹெச்டியை தடுக்கிறதுக்காக நம்ம ஃபுட்ல இந்த பம்கின் விதைகளை அதிகபட்சம் உட்கொள்ளதுனாலையும் முக்கியமா இந்த சால் பால்மெட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கு. அதை பத்தி நம்ம தனியா வீடியோ போடலாம், ஏன்னா அது அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட். அந்த மாதிரியான சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கிறதுனாலையும் இந்த டிஹெச்டி லெவலை நம்மளால கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சு ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீஷியா போயிடாம நம்மளால பார்த்துக்க முடியும். ஆனால் திரும்பவும் சொல்றேன், ஒன்ஸ் இந்த ஸ்காரிங்னால நீங்க முடியை லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப முடி வளராது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். நிறைய ஹேர் கண்டென்ட் போட்டு என்கிட்ட பேசுறதுக்கான டாபிக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நான் ஃபாலோ பண்ற ஃபுட்டை பத்தி ஒரு ரெசிபி, அதோட நன்மைகளை பத்தி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஃபுட்டுன்னு போடுங்க. எத்தனை பேர் சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் யுகா. தேங்க்யூ ரோஜா.